கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். ஸோ 4ஆம் வகுப்புக்கான முழு ஆண்டு தேர்வு டேர்ம் எக்ஸாம் ஓகேங்களா. நிறைய பேர் பெற்றோர்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, மாணவர்கள் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஸோ நம்ம கௌதம் மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் ஓகேங்களா. மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில் கேட்க போகிறாங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா. அதுக்கோசம் இந்த வீடியோ ஸோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில். அதில் லீவ் அப்டேட்ஸும் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் 12th முடிகிற அளவுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 60 மார்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க. கல்லுக்கு அடியில் புதையல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைக்கேற்ற வினாக்களை உருவாக்குக. ஸோ விடை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. கல்லுக்கு அடியில் புதையல் உள்ளதுன்னு கொடுத்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வினாவாக மாற்றணும் ஓகேவா. கல்லுக்கு அடியில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கல்லுக்கு அடியில் என்ன தென்படுகிறது, இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினாக கேட்கலாம். கொஸ்டினாக கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கு 2 மார்க் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இது. சொல்லுக்குள் சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. பாட்டு போட்டி அதுக்கான இதை எழுதணும் நீங்கள். அதே மாதிரி கழுதை புலி, அப்புறம் கவிதைகள். ஸோ சொல்லுக்குள் சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. 2 சொல்ல எழுதணும் ஓகேவா. இந்த மாதிரி அடுத்து மரபு சொற்களை கண்டறிந்து வட்டமிடுக. ஸோ மரபு சொற்களை பார்த்தா கண்டுபிடிச்சி அதை வட்டமிடணும் ஓகேவா. அடுத்து தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. பிற்பகலில் நான் பாண்டியாட்டம் ஆடினேன். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. ஸோ அதில் பார்த்தா ஒரு பிழை இருக்கும், எழுத்து பிழையாக இருக்கலாம், வேர்டு பிழையாக இருக்கலாம். அதான் எடுத்து நீங்கள் கரெக்டான ஆன்சரை எழுதணும் ஓகேவா. அடுத்து பாங்க, பயணிகளை உரிய இடத்தில் நிரப்புக. பயனிலைகளை ஸோ கரெக்டாக. ஸோ பெயர் பயனிலைனா என்ன, வினை பயனிலைனா என்ன, அப்புறம் வினா பயனிலைனா என்ன. ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கணிகள் யாவை, ஜான்சி சிறந்த மாணவி, நடனம் ஆடினாள். இதெல்லாம் எடுத்து கரெக்டாக நீங்கள் எழுதணும் அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா. சிம்பிள் தான். இப்போ உரிய சொற்களை தேர்ந்தெடுத்தல் நிரப்புக. இப்போ கடிதத்தை நிறைவு செய்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். வாட்ஸ்அப்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்னா இப்போ டேட்டானா என்ன, பிரிண்டர், கீபோர்டு, இமெயில். ஸோ உங்களுக்கு டேட்டானா உங்களுக்கு வந்து இமெயில்னால் மின்னஞ்சலின்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்னா முகநூல், இப்போ டேட்டானா தரவு, பிரிண்டர்னா விசைப்பலகையா அச்சுப்பொறி, கீபோர்ட்னா புலனம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்புறம் வாட்ஸ்அப்னா மின்னஞ்சலி. இல்லை வாட்ஸ்அப்னா எனக்கே தெரில சரியா. ஸோ இதில் இந்த மாதிரி தான் எல்லாம் புக் பேக் தான் கேட்பாங்க ஓகேவா. அப்புறம் தொடர்புகளை வரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ 1 2 3 4 கரெக்டாக வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதணும் ஓகேவா. அடுத்து பாருங்கள். அழைப்புத்தாளை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ கரெக்டாக விளையாட்டு விழா அழைப்புத்தாள் ஓகேவா. இதுலேயே உங்களுக்கு எல்லாம் படித்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ குழுவாக கலந்து கொள்ளும் போட்டிகள் யாவை. ஸோ அங்கேயே போட்டுருக்காங்க பாருங்கள். பங்காற்பாளர்கள் போட்டிகள் ஓகேங்களா. 7 வயது முதல் 12 வயது வரை. ஸோ 100 மீட்டர் ஓட்டம், நீண்டம் தாண்டுதல், கயிறிழுத்தல். ஸோ குழுவாக வர்ற மாதிரி என்ன இருக்குது இங்கே. இதெல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக எது குழுவாக விளாட்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதணும் ஓகேவா. கயிறிழுத்தல்லாம் நீங்கள் குழுவாக விளாட்ற போட்டி, அதை எடுத்து எழுதலாம். பல்லாங்குழியும் குழுவாக 2 பேர் விளாட்றது. சடுகுடு, உரியடித்தல் 2 பேர் விளாட்றது. 2 பேர் விளாட்றது இல்லை, ஒரு சுத்த விளாட்றது. தொடரோட்டமும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரிலே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் 4 பேர் விளாட்றது. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதணும் ஓகேவா. குறிப்புகளை படித்து செய்தியாக மாற்றி எழுதுக. இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இது நீங்கள் செய்தியாக எழுதணும் ஓகேவா. சிம்பிள் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ கொஸ்டின் அவ்வளோதான்ப்பா. இந்த எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்போட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஓகேவா. அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன், எல்லாமே அதில் அப்லோட் பண்ணுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். வீடியோ என் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் வீடியோ அப்போ நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.